இது நேற்று ஈவினிங்குள்ள வீடியோ. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். எங்களுக்கு முன்னாடி அத்தை மாமா எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்ததுமே எங்கள் மாமாவுக்கு ஒரு வேலை வச்சுட்டோம், தண்ணி தொட்டியை க்ளீன் பண்ண சொல்லி. ஏன்னா பாசம் அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்கு. அதனால எங்கள் அத்தை வந்து எப்போ சின்னத்தை வீட்டுக்கு போனாலும் அங்கே கருவேப்பிலை கண்டு நிறையா இருக்குமா, பறிச்சுட்டு வந்து வைப்பாங்க. ஆனால் முளைக்காது. இதே மாதிரி தான் இந்த டைமும் நிறைய கண்டு கொண்டு வந்து ஏதாவது ஒன்றாவது முளைச்சிடாதா அப்படின்னு வச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தேன், அத்தையும் மாமா ஒரு கேதை இருக்குது அப்படின்னு டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம அப்படியே பாட்டு கட்டிட்டே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சுபாஷினி அக்கா வீட்டுக்கு போயிருந்தோமா, அவங்க வந்து அவங்க வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய், அப்புறம் இளநீ, அப்புறம் விளக்க மாதிரி எல்லாமே கொடுத்து விட்ருந்தாங்க. அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் சின்னத்த ஊரில் இருந்து கத்திரிக்காய், தக்காளி, வெள்ளரிக்காய் எல்லாமே கொண்டு வந்துருந்தோம். இங்கே ஒரே மழையாக கண்டுபுலாம் தண்ணியில் கிடக்கு அப்படின்னு காயிலே எல்லாமே பறிச்சுட்டாங்க. நைட்டுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா அத்தை சாதம் மட்டும் செஞ்சு வைக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த பருப்பு ரசமும் பருப்பு கத்திரிக்காய் எல்லாமே கூட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு. நம்ம சாதம் வைக்கிறதுக்கே அடுப்பு பற்ற வைக்கவே முடியல, ஈரமாக இருக்கும். அப்புறம் ரோஸ் ஏற்ற தான் பற்ற வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு கொதிக்கிறதுக்குமே அத்தை வந்துட்டாங்க. அத்தை வந்து ரசம் கூட்டு அப்புறம் அப்பளம் வச்சு கருவாடு எல்லாமே ரெடியாக இருந்ததா. அப்படியே நம்மளும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.